இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களோடு பேசுகிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருக்களுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன், அவைகள் உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்கிறார். ஏன்னா அவங்க கர்த்தருடைய வார்த்தையினாலே அந்த சீஷர்கள் போதிக்கப்பட்டிருக்காங்க. அவர் செய்கிற எல்லா காரியங்களும் அவங்க கூட இருந்தே பார்த்துக்கிட்டு வராங்க இல்லையா. அப்போது அவரை போல தன்னுடைய சீஷர்களையும் அவர் மாற்றணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க சத்துருவுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் நான் கொடுக்குறேன் அப்படின்றார். ஏன்னா இந்த சர்ப்பமானது எப்படிப்பட்டதுன்னா அது தந்திரம் உள்ளது. ஏன்னா நம்ம ஆதி ஆகமத்திலேயே பார்க்குறோம், ஆதியிலே மனுஷன் பாவம் செய்வதற்கு காரணமாக இருந்ததே இந்த சர்ப்பந்தான் இல்லையா. ஆதாமையும் ஏவாளையும் அந்த கனியினாலே அது வஞ்சித்ததுன்னு பார்க்குறோம். அப்போது அந்த வஞ்சக ஆவி உள்ள சர்ப்பங்களை போல உள்ள மனுஷர்களையும் தேள்களை போல விஷமுள்ள மனுஷர்களையும் அதே போல் சத்ருவுடைய சகல வல்லமைகள் பிசாசானவனுடைய கிரியைகள் இவைகள் எல்லாம் அழிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன். இப்போ இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவன் சொல்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் யார் நிறைந்திருக்கிறது? பிசாசானவனுடைய ஆளுகை தான் நிறைந்திருக்குது. அப்போ அத்தகைய கிரியைகளை நாம் மேற்கொள்ளணும்னா இன்றைக்கி தேவன் நமக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்குறார். இன்றைக்கி சீஷர்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கி நமக்கு உடன்படிக்கை நம்ம கரத்திலே வேதாகமத்தை கொடுத்துருக்கிறதுனால வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்குது. அது சத்திய வார்த்தை, அது உண்மை உள்ளது. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையினாலே நம்ம பிழைப்போம்னு இருக்குது. அப்போ இன்றைக்கி அந்த அதிகாரத்தை நமக்கும் கொடுக்குறார். இதுலேயே சங்கீதம் 91:13 பாருங்கள், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஒரு முறை நான் வேதம் வாசிக்கும் போது இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் என்னோடு இடைப்பட்ட காரியம், இது பலமுள்ள ஆகாரம்னு சொல்கிறார். பலமுள்ள ஆகாரம்னா பலமான ஒரு வசனம், பிசாசுகளை மேற்கொள்ள அதனிடத்துலேருந்து நாம் ஜெயம் எடுக்க அதன் மேலே நாம் அதிகாரம் கொள்ள ஆளுகை செய்ய இந்த வசனத்தை தேவன் மேற்கொள்ள சொல்கிறாரு. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அப்போ அந்த சத்துருக்களுடைய சகல கிரியைகளையும் மிதித்து போட தேவன் நமக்கு அந்த கிருபையை அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். மார்க் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமடைவார்கள்னு எழுதியிருக்கு. ஏன்னா இந்த வார்த்தையை சீஷர்களிடம் சொல்லும்போது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள், என் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்தி நவமான பாஷைகளை பேசுவார்கள்னு அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்கிறார். அப்போ விசுவாசிக்கிறவர்கள்னால சகலமும் கூடும் இல்லை, விசுவாசித்தால் நாம் தேவனுடைய மகிமையை காண முடியும். அப்போ இப்படிப்பட்ட சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துருக்களுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்து அந்த மாதிரியான கிரியைகளினாலே சாவுக்கு ஏதுவான யாதொன்றை நமக்கு ஒருத்தர் கொடுத்தாலும் அதை நம்ம புசித்தா கூட அது நம்மை ஒன்றும் செய்யாது. ஏன்னா நம்ம கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற விசுவாசம் நம்மை ஜீவன் உள்ளவங்களாக வைக்கும். அதே போல் நீங்கள் விசுவாசித்து வியாதியஸ்தர்கள் மேல் கரத்தை வைக்கும் போதும் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள்னு தன் சீஷருக்கு சொல்கிறார். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை விசுவாசிக்கிற நாமும் இதை போல வசனங்களை, பலமுள்ள ஆகாரமாகிய வசனங்களை வைத்து ஜெபித்து ஜெயம் எடுக்க முடியும். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் பார்க்குறோம், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை உங்களோடு இருப்பதாகன்னு இருக்கு. அப்போ சமாதானத்தின் தேவன், இதோ என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுத்து போகிறேன்னு சொல்கிறார் இல்லையா. அவருடைய சமாதானத்தை நமக்கு விட்டு போயிருக்கிறார். அப்படிப்பட்ட சமாதான காரணர், சமாதான பிரபு மறுபடியும் அவர் திரும்பி வரும்பொழுது சாத்தானை நம்முடைய கால்களுக்கு கீழே நசுக்கி போடும்படியாக அவர் ஒப்பு கொடுப்பார்.
அவரே அதை நசுக்கியும் போடுவார். ஏன்னா தேவன் அவருடைய பிள்ளைகளை என்னாலும் அவர் காக்க வல்லமில்லை தேவனாக இருக்கிறார் இல்லையா? அவர்களை எப்படி யோபுக்கு வேலியடைத்து தேவன் பாதுகாத்தாரோ அதே போல் இன்றைக்கும் நம்ம ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் தேவன் வேலியடைத்து இந்த மாதிரியான சத்துருக்களுடைய கிரியைகளுக்கு தேவன் நம்மை விலக்கி பாதுகாப்பார். அப்போஸ்தலர் 28:5 பார்க்குறோம், அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். இங்கே பவுல் அப்போஸ்தலர் 28 பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தீவுக்கு போகிறார் இல்லையா? மெலிதான்ற தீவில் போய் அவங்க இறங்கும்போது அங்கே அந்த குளிர் தாங்க முடியாமல் விறகுகளை போட்டு அனல் ஊட்டி கொண்டு இருக்கும்போது ஒரு சிறு பாம்பு அவர் கரத்தை கவ்விக்கொள்ளுது. அப்போ அதை அவர் கையில் உதறி அதை தள்ளி அந்த நெருப்பில் அதை போட்டுறாரு, அது சுட்டு போடுறாரு. அந்த நெருப்பில் அது எரிந்து போகிறத பார்க்குறோம். அந்த தீவார் எல்லாரும் இவரை பார்த்து ஃபஸ்ட்டு பயப்படுறாங்க. எப்படி ஒரு மனுஷன் இந்த பாம்பு இவரை கடித்த போதும் இவருக்கு அந்த விஷம் ஒன்றுமே செய்யலையேன்ட்டு. அதுதான் இந்த வசனத்துடைய வல்லமையே. இப்போ சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் புசித்தாலும் அப்படி எதுவும் நம்மை சேதப்படுத்தாதுன்னு சொல்லுவது போல விஷமான கிரியைகள் நம்மளை தொட்டால் கூட கர்த்தருடைய கரம் நம் கூட இருக்கும்போது அது ஒன்றும் நம்மை மேற்கொள்ளாது. அந்த தீவார் அதுக்கப்புறம் பவுலையும் அவரோடு கூட எல்லாரையும் அவங்க பத்திரமாய் பாதுகாத்தாங்கன்னு பார்க்குறோம். அவங்கள தேவனை குறித்து அவங்க மகிமைப்படுத்தினாங்கன்னு பார்க்குறோம். அதுபோல் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அவர்களுக்கு அவர்கள் அநேக பணிவிடை செய்தார்கள்னு பார்க்குறோம். லூக்கா 21:17-18 என் நாமத்தின் நிமித்தம் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாதுன்னு சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம், இன்னைக்கு சுவிசேஷத்தின் நிமித்தம் நம்ம எத்தனையோ தேசங்களில் பார்க்குறோம். இந்த நாட்களில் கூட என்ன பண்ணுறாங்க, கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பி ஜனங்களை கொலை செய்து போடுறாங்க, சுட்டு எரித்து போடுறாங்க. நம்ம தேசத்துலேயே மணிப்பூர் மாநிலத்தில் கிறிஸ்துவ ஜனங்களுக்கு விரோதமாக நடக்கிற காரியங்களை நாம் அதை நியூஸ்லெல்லாம் பார்க்குறோம். தினந்தோறும் அந்த செய்தியை கேட்குறோம். இன்னும் அந்த பிரச்சனைக்கு முடிவே வரலன்னு பார்க்குறோம். அப்படி அவருடைய நாமத்தின் நிமித்தம் எல்லாரும் பகைக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் நம் தலையிலிருந்து ஒரு முடியும் கீழே விழாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நாம் அதை விசுவாசிப்போம். எபிரேயர் 13:6 அதனாலே நாம் தைரியம் கொண்டு, எதுனாலேன்னு சொல்லும் பொழுது அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்கள். எபிரேயர் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்ற எண்ணங்கள் இருக்கும்போது நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்போது ஒரு தீமையான கிரியைகள் நம்மளை மேற்கொள்ளுதுன்னா முதல்ல நாம் அந்த தீமையான கிரியைக்கு விலகணும்னா பணத்தாசை இல்லாமல் இருக்கணும். போதும் என்ற அந்த மனதோடு நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். இந்த வசனத்தை முக்கியமாக நம்ம கை கொள்ளும் பொழுது அந்த தைரியம் கொண்டு கர்த்தர் நமக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமேன்னு வேத வசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ பணத்தாசை தான் எல்லாத்துக்கும் வேறாக இருக்குது. அதை சம்பாதிக்க போகும்போது பல தீமையான யோசனைகளில் மனுஷன் விழுந்து போய் பாவமான வழிகளில் சிக்கொண்டு அந்த பணத்தை தேடத்துக்கு போகிறதா இருக்குது இல்லையா? அது ஒரு பாவமாக இருக்குது. அப்போ சத்துருக்களுடைய இந்த வல்லமைகள், இந்த சர்ப்பம் போல தேள்கள் போல இருக்கிற சத்துருக்களுடைய வல்லமையில் மனுஷங்க போய் சிக்குன்றாங்க. ஆனால் இந்த பண ஆசை இல்லாதபடிக்கு போதும் என்கிற மனதோடு நாம் வாழும்போது இத்தகைய தீமையான கிரியைகள் நம்மை அணுகாது. அப்படி அணுகுனாலும் நாம் இந்த வசனத்தை வைத்து நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தருடைய கரம் ஆளுகை செய்து நம்ம எல்லா தீங்குக்கும் தேவன் விலக்கி பாதுகாப்பார். ஆமென்.